ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி பேங்கோட நியூ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான இந்த ஐஓபி கனெக்ட் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எம்பின் அப்படிங்கிற ஒரு பின் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எம்பின் மூலமாக தான் நம்ம இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த எம்பின் போட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த எம்பினை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஸோ அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களோட அந்த எம்பினை வந்து ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த பேங்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த ஐஓபி கனெக்ட் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டாப்பில் செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சேஞ்ச் எம்பின், ரீசெட் எம்பின் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் எம்பின்னா நீங்கள் ஆல்ரெடி எம்பின் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எம்பினை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மறந்து போயிடுச்சுன்னா ரீசெட் எம்பின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டெபிட் கார்டு, உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு வச்சு ரீசெட் பண்ண போகிறீங்கன்னா ஐ ஹேவ் டெபிட் கார்டு கொடுத்து உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா வந்து ஐ ஹேவ் ரெஜிஸ்டர்ட் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்து டன் கொடுத்துருங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். நீங்கள் அதை கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே அதன்டிகேட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் எம்பின் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வந்துடும். இதில் என்டர் எம்பின் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிஜிட் பின்னை வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்டர் எம்பினில் வந்து என்டர் பண்ணிடுங்க. திரும்பவும் அதே 6 டிஜிட்டை கீழே ரீஎன்டர் எம்பினில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரிலாம் என்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ரெண்டுலேயும் வந்து என்டர் பண்ணி எம்பின் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கீழே இருக்க சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு உங்களோட எம்பின் வந்து க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆகி நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி சக்ஸஸ் எம்பின் ஹேஸ் பீன் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். உங்களுக்கு புதுசாக நீங்கள் இப்போ செட் பண்ண எம்பினை வச்சு நீங்கள் ஃபர்தராக என்ன டிரான்சாக்ஷன் வேணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே உங்களோட ஐஓபி கனெக்ட் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் எம்பினை வந்து ரீசெட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.